நான் சொல்றேன் இந்த 3 இன்கிரீடியன்ட் சேர்த்து இந்த கத்திரிக்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி இந்த கத்திரிக்காய் சாதம் உங்க லஞ்ச் பிளேட்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல 3 காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, 5 துண்டு போல தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயே இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல கரம் மசாலா, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதையுமே 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ ஒரு பெரிய பவுல் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி. கமகமன்னு வாசனையோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.